சிறுகடிக்க ஆசை சரியில்லை. அடுத்து வர எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு மனோஜ்க்கு வந்து கால் பண்றாங்க. மனோஜ், நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன். நான் உன்னை எந்த அளவுக்கு விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு உனக்கே நல்லா தெரியும். அதே மாதிரி நீ எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். நடுவில் உங்க அம்மா இருக்கிறதுனால தான் நீ பயந்து போய் இருக்க. அதனால நான் சொல்றத மட்டும் கேளு. இனிமே நீ உங்க அம்மா பேச்சை கேட்காது, ஏன் பேச்சை கேளு. கண்டிப்பா நான் உன்னை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னால தாண்டி நான் இப்ப இந்த நிலைமையில நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் ஒரு பக்கம் சொல்லவோ, நானா உன்னை கடன் வாங்க சொன்னேன், நீ தானே பேராசைப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் கடன் வாங்கினேன். ஆனால் இப்போ பாரு, எல்லாமே தலைகீழாக போச்சு. நானும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுனால கடன்காரங்க உன்னை சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லை, வீட்டு பத்திரத்தை கூட கேட்டாங்களாமே. இப்போ நான் உன் கூட சேர்ந்து வாழ்ந்தா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எந்த சூழ்நிலையிலும் நான் உன் கூட ஒன்றா சேர்ந்து வாழ போகிறதே கிடையாது. உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து, பொய் சொல்லாத பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ண தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. வேண்டாம் மனோஜ், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணியேன்னா கண்டிப்பாக நான் உன்னை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேன். இப்போ மட்டும் நான் என்ன நிம்மதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.